ஈவேரா அவர்களை பத்தி விமர்சனம் வச்சோம். அவர் செஞ்சது, அவர் பேசினது இதெல்லாம் தரவுகளின் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க எல்லாருமே தரவுகளின் அடிப்படையில எங்களுடைய கருத்துக்களை நாங்க சொல்றோம். அதுக்கு நீ எதிர்கருத்து கொடுக்க வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதுக்கான கருத்து கொடுக்க வேண்டியவங்க, எதிர்கருத்து கொடுக்க வேண்டியவங்க யார்? திக, திராவிட கட்சிகள், திமுக, இவங்கெல்லாம் தான் எனக்கு கருத்து கொடுக்கணும் இல்லையா? இப்ப சம்மந்தமே இல்லாம இந்த இஸ்லாமியர்களுக்கு, சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகளுக்கு, எல்லா இஸ்லாமியர்களும் கிடையாது, சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகளுக்கு ஏன் வலிக்குது, ஏன் கஷ்டமா இருக்கு? அவங்க ஏன் கடந்து துள்ளுன்னு சொல்றாங்க? இப்ப நாங்க மூலின்னு சொன்னா நீ ஏன் மூக்க தொட்டு பாக்குற? உனக்கு என்ன சம்பந்தம்? ஈவேராவுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லையா? அந்த மக்களுக்கான விடிவுல, அந்த மக்களுக்கான இதுல நிறைய விஷயங்கள் பெரியார் பேசியிருக்கிறார், செய்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. என்னங்கப்பா செய்திருக்கிறாங்க? நாங்க திருப்ப அதை தான் கேட்கிறோம். இப்ப அந்த சில இஸ்லாமிய பேர் தாங்கிகள் கிட்ட திரும்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஈவேரா இஸ்லாமிய சமுதாயத்துக்காக என்ன செய்தார்? இப்ப 1947 வரைக்கும் ஈவேரா அவர்களுடைய நிலைப்பாடு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு தட்டால்னு அப்படியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்பி பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு இஸ்லாமியர்கள் நாம ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தோம். அது இன்னைக்கு பேரிடியா மாறி இருக்கு. அதுவே நமக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, சாணியில கால் வைக்கிறதுக்கு பயந்துகிட்டு மனித மலத்தில் கால் வைக்கிறதுக்கு சமமானதாக ஆயிடுச்சுன்னு சொல்லலையா ஈவேரா? இப்படிலாம் அவர் பேசியிருக்கிறாருங்கிறத நாங்க மேடையில சொல்றோம், நாங்க விமர்சனமா வைக்கிறோம் அப்படின்னா நீங்க எதிர்கருத்து கொடுக்கணும். தனி மனித தாக்குதல், அதுவும் சில இஸ்லாமிய பேர் தாங்கிகளை வச்சு தனி மனித தாக்குதல் செய்யறது எப்படி சரியானதாக இருக்கும்? அது தவறான ஒரு முன்னுதாரணம் இல்லையா? அப்ப ஈவேரா எனக்கு இஸ்லாமிய கட்சிகள் வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு ஈவேரா தான். எங்களுக்கு பெரியார் இல்லை, எங்களுக்கு தந்தை இல்லை. அப்ப யாருக்கு தந்தையோ அவங்க பேருக்கு முன்னாடி இனிஷியலா போட்டுக்கிட்டோம், ஈவே ஆர்னு போடட்டும், ஆர்னு போடட்டும், ரான்னு போட்டுக்கிட்டோம், ராமசாமின்னு போட்டுக்கிட்டோம். நாங்க எங்களை நீங்க கட்டாயப்படுத்த முடியாது இல்ல. இப்ப நாங்க அதைத்தானே சொல்றோம். இப்ப பேசுறவங்க எல்லாம் யாருப்பா நினைக்கிறீங்க? எல்லாருமே இஸ்லாமியர்கள், அவங்க எல்லாம் பெரிய இஸ்லாமிய மத குருக்கள், பெரிய இஸ்லாமிய தலைவர்கள் அப்படியா? இல்ல. தொப்பிய மாட்டிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு அறிவாலயத்து வாசல்ல கோபாலபுரத்து கோமாளிகளாக, அறிவாலயத்தின் அடிமைகளாக, அறிவாலயத்து கக்கூசு கழுவுறவங்களாக இருக்கிறாங்க. அவ்வளவுதான்.